பார்க்க ஆரம்பிச்சிருக்க சிஎஸ்ஐ சென்னை திருமண்டல விசுவாச குடும்பங்கள், திருச்சபை பிள்ளைகள், உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகலத்தையும் வெல்லும். எப்படி வெல்லும்? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் என்னோடத்துக்கும் சந்தோஷமாய் மாறும். எப்படி மாறும்? பக்கத்தில் அருமையான ஒரு நிகழ்வு. நம்ம சென்னை சிஎஸ்ஐ திருமண்டலம் மூலமா இலவச திருமணம், ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். அப்போ பிஷப் ஐயாவுக்கு மட்டும் பாராட்டலாமா அப்படின்னா இல்லை. பிஷப் ஐயா ஃபைனல் அப்ரூவல் கொடுக்குறவங்க. ஐயா இத்தனை பேரை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் யாருக்கு இலவச திருமணம், எந்த மாதிரி உண்மையாக அதில் நன்மை பெற வேண்டியவங்க, இலவசம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு 1000 ரூபாய். ஆனால் 2000 ரூபாய் அன்னைக்கு நம்ம வேலைக்கு போனால் அந்த 2000 ரூபாய் வேலைக்கு போகிறத விட்டுட்டு நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? அப்போ இலவசம் அப்படிங்கும்போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஐயா எனக்கும் ஒரு கல்யாணம் பண்ணுவீங்க. அப்போ அந்த மாதிரி களப்பணி செஞ்சு ஃபீல்டு ஒர்க் பண்ணி இதில் தகுதியானவங்க எத்தனையோ அப்ளிகேஷன் வரும். அந்த மனுக்களில் பரிசீலனை செஞ்சு அதை ஃபைனலாக பிஷப் ஐயா கிட்ட கொண்டு போய் இவங்களுக்கு இலவசமாக திருமணம் செய்யலாம். அப்போ இதுக்கு கீழே பெரிய ஒரு டீம் என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும். பொதுவாக இந்த இலவச திருமணம், அதாவது கஷ்டப்பட்ட மக்களுக்காக ரெக்கமெண்டேஷன்லாம் யார் வருவா இந்த காலத்தில்? ஒரு பணக்காரங்க, ஒரு வசதி படைச்சவங்க, ஐயா இவர் நம்ம சபைக்கு 30 லட்ச ரூபாய் காரில் வருவார், தசம பாகம், சோத்திர காணிக்கா, பில்டிங் ஃபண்டு, கேட்கறதுக்கெல்லாம் கை தூக்கிடுவாரு. அசனத்துக்கு யாரு 10 கிடா கொடுக்குறியா, நான் கொடுக்க 100 மூட்டை அரிசி கொடுக்கேன். ஆமாம்மா, போயிட்டா. புல்லட் வேணுமா? அந்த ஆமாம் இல்லை பரவாயில்ல, பேச வரணும்னா வா. என்ன நல்லறியா? சரி, எதில் விட்டேன்? அப்போ பணக்காரர்களுக்கு ஐயா இவரு வெயிட்டு பார்ட்டி, ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் நம்ம சபையில் அப்படின்னா ரெக்கமெண்டேஷனுக்கு பல பேர் போவோம். ஆனால் ஒரு கஷ்டப்பட்ட மக்களுக்கு, ஒரு இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் யாரும் ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த மாதிரி மனிதர்கள் மத்தியில் புல்லட் போட்டோம் சத்தம் கேட்கும், தேவ மனிதர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மை உத்தம ஊழியக்காரர்கள், ஏழைக்கு இறைக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க? மடங்கெல்லாம் கிடையாது, ஆசீர்வாதம், நல்ல நிம்மதியான தூக்கத்தை தருவாங்க. பசிச்சா சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் செமிக்கிற, வேத்து ஊத்துற அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவாங்க? இந்த இலவச திருமணத்துக்கு பின்னாடி இருந்து ஃபீல்டு ஒர்க் பண்ண ஒவ்வொரு ஐயாமார்கள், அதுக்கு அப்ரூவல் கொடுத்த நம்ம சென்னை பிஷப் ஐயா, அவங்க குடும்பங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. சிஎஸ்ஐ மூலமா பல நன்மைகள் பெற்ற இந்த மாதிரி இலவச திருமணம் மாதிரி இவங்களில் ஒருத்தர் தான் நானும். நான் கல்யாணம் பண்ண காலத்திலலாம் இலவச திருமணம் பண்ணி வைக்கல, இல்லை இப்போதான். ஆனால் திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலி சிஎஸ்ஐ டயோசிஷன் மூலமாக திடப்படுத்தல்னா என்னமோ நினச்சி பயந்துடாதீங்க, திருவிருந்து நற்கரணை, அந்த அப்பம் கம்யூனியன் வாங்குவோம் இல்லையா, அதுதான். அது முடித்தவன் நான். பாளையங்கோட்டை ஊசி கோபுரத்துக்கு போனீங்கன்னா என்னோட சர்டிஃபிகேட் இருக்கும், சார்லஸ் கோயில்ராஜ்னு இருக்கும். அப்புறமா திருநெல்வேலியில் சிசிஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பிஷப் ராபர்ட் கால்டுவேல் ஐயா மெமோரியல் ஸ்கூல், அந்த பள்ளியில் இலவசமாக கல்வி பயின்றவன். கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது. நம்ம சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா மூலமாக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோட காணிக்கையில் இலவசமாக படித்தவன் என்ன மாதிரி பல பேர்.
அதே மாதிரி தான் ஆர்சி, இன்னும் பல ஸ்தாபனங்களில் ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல். நான் படிக்கிற காலத்துலலாம் எவ்வளோ 50 ரூபாவோ என்னமோ ஃபீஸு. அது கூட எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எடையங்குடியில் ஏவி தாமஸ் ஐயா இருக்காப்புல இல்லையா, அவங்க வந்து ஸ்காலர்ஷிப்பில் 100 ரூபாவோ 200 ரூபாவோ ரிட்டர்ன் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இலவச கல்வி. அப்போது ஒரு இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இன்னைக்கும் சிஎஸ்ஐ டயோசிஷன் மூலமாக பல மாவட்டங்களில் உங்கள் ஊரில் இலவசமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் காலேஜ், நான் கவர்மெண்ட் காலேஜ், நான் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில். அதுக்கப்புறம் ஆனால் எனக்கு முதல்ல விதை போட்டது ஒரு இலவச ஸ்கூல் இல்லையா, உங்களோட காணிக்கை பணத்தில். அப்போ அதுக்கு நான் என்ன கைமாறு பண்ணேன், நான் என்ன கைமாறு பண்ண போகிறேன்றத சொல்கிறேன். அப்புறம் இந்த இலவசமாக திருமணம் நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அன்பு சொந்தங்கள், இந்த இலவச திருமணம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா சிஎஸ்ஐயில், ஐயா எங்களுக்கு இலவசமாக கல்யாணம் பண்ணுவீங்க, ஓகே, அது அவங்க ஆய்வு செய்கிறாங்க, உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஒரு சிலருக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க, அது நடக்கட்டும். அப்ரூவல் ஆன பிறகு இத்தனாம் தேதி கல்யாணம் தம்பி அப்படின்னு என் லைனுக்கு என்ன பண்ணுங்க, இலவச திருமணத்துக்கு எங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிடுச்சு அப்படின்ட்டு என் லைனுக்கு வாங்க. நான் என்ன பண்ணுறேன், தார் ராக்ஸ் டாப் அண்ட் மாடல் சன்ரூஃபோடு இருக்குது. இந்த மேலே இழுத்து விட்டிங்கன்னா, இது மற்ற வண்டி மாதிரி சன்ரூஃப் வந்து இப்போ ஸ்விஃப்ட்லலாம் வருது இல்லையா, ஸ்விஃப்ட் டிசைர்லலாம் அது நீங்கள் கியர் பாக்ஸுக்கு மேலே நிற்கணும். இது அப்படி இருக்காது. பொண்ணு மாப்பிள்ளை நீங்கள் 2 பேருமே என்ன பண்ணலாம், வேணால் ஓப்பன் பண்ணி காட்டவா, சரி இருங்க வீடியோ பேசி முடிச்சிடுறேன். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், மணமகன் ஊர்வலம் இலவசமாக நான் என்ன பண்ணுறேன், என்னோட படிப்பு செலவுக்கு உதவி செய்த, இலவசமாக எனக்கு கல்வி கொடுத்த சிஎஸ்ஐ டயோசிஷனுக்கு நான் பண்ணுற கைமாறு, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இலவசமாக தார் ராக்ஸ் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு அமுச்சு விட்றேன். நீங்கள் மாப்பிள்ளை அழைப்பு, பொண்ணு அழைப்பு, அப்புறமா மேலே நின்று பொண்ணு மாப்பிள்ளை, அது உங்கள் விருப்பம். சன்ரூப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி பாய் சொல்லிவிட்டு என்ன பண்ணுங்க, அலங்காரம் பெருசு இல்லைங்க, ஒன்றும் இல்லை. இது இப்போ ஆர்டிஃபிஷியலு நிறைய ஒன்றும் இல்லை. நம்ம சர்ச்சிலலாம் இந்த ஸ்க்ரீன் தொங்க விடுவோம் பார்த்தீங்களா, அதை வாங்கி 4-5 இது என்ன பண்ணுங்க மாட்டி விட்டியன்னா முடிஞ்சு போச்சு. அது நம்ம திருச்சபையில் இருக்கிற சிஎஸ்ஐ சபையில் இருக்கிற வாலிப தம்பிமார்கள் கிட்ட ஒரு 4 முழம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தீங்கன்னா இங்கே எங்கே போட்டு விட்ருவாங்க. ஒரு ரோசாப்பூ வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சிங்க, ஒரு 30 ரோசாப்பூ வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்களே ஒட்டிக்கலாம், பெரிய விஷயமே இல்லை. அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, இலவசமாக அனுப்புகிறேன். சென்னையில், ஏன்னா நான் சென்னையில் இருக்கனால இப்போ நான் சென்னை கோயம்பேடில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியே சென்னை டயோசிஷன் எவ்வளோ தூரத்துக்கு வந்துட போகுது, மதுராந்தகம் வர சென்னை டயோசிஷன் தானோ, ஆமாம் சரி. சென்னை டயோசிஷன் எவ்வளோ தூரம்னு எனக்கு சரியாக தெரியலையே, விழுப்புரம் வர இங்கே வேலூர் வர வரும்னு நினைக்கிறேன்ல. அப்போ என்ன பண்ணலாம், ஒருவேளை மெயின் சிட்டிக்குள்ளே இருக்கீங்க சென்னைக்குள்ளே அப்படின்னா டீசல்லாம் பெருசாக ஆகாது, இது டீசல் வண்டி தான். நீங்கள் அப்படி சர்ச்சுக்கும் இதுக்கும் பக்கத்தில் தானே போயிட்டு வருவீங்க, சர்ச்சுக்கும் உங்கள் வீடும் பக்கத்தில் தான் இருக்கும் பெரும்பாலும். அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சபைக்கு ரெகுலராக வர குடும்பங்களுக்கு தான் கொடுப்பாங்க, அப்படி தான் நினைக்கிறேன். அப்போது பெருசாக டீசல் ஆகாது. ஒருவேளை சென்னை டயோசிஷன் மதுராந்தகம் வர இருக்குது அப்படின்னா டீசல் போட்டுக்கிடுங்க, சரியா. டிரைவருக்கு என்ன பண்ணுங்க, டிரைவர் அண்ணன்மார் தம்பிமார அமுச்சு விட்றேன், அவங்களுக்கு படி, மற்றபடி வண்டி உங்களுக்கு வந்து இலவசம். எப்படி கொண்டு போகிறீங்களோ அதே மாதிரி பத்திரமா கொடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா இந்த வண்டிலாம் இன்றைக்கி வாடகைக்கு எடுக்க போனீங்கன்னா விசாரித்து பாருங்கள். அது போக நம்மக்கிட்ட அடுத்து எர்டிகா ஒன்று வருது, அப்புறம் உண்டாய் கிரிட்டா, அது இன்னும் 2 நாளில் டெலிவரி எடுக்கிறோம். அப்புறமா ஸ்விஃப்ட் டிசைரு, அப்புறம் இனோவா கிறிஸ்டா. ஒரு 2 மாதத்துக்குள்ளே
இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க சிஎஸ்ஐ இலவச திருமணத்துக்கு தகுதியான பிள்ளைகள், நீங்கள் அடுத்த பேட்ச் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்ஐ மூலமாக இலவச திருமணத்துக்கு தயாராகும் போது நம்ம கையில் ஒரு 5-6 கார் இருக்கும். ஒரு பார்ட்னராக சேர்ந்து செய்கிறோம். நம்ம பார்ட்னர் எல்லாருமே ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க. அவங்க நம்ம சொன்னால் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னா ஒத்துப்பாங்க. ஒருவேளை இப்போ உதாரணத்துக்கு 4 பேருக்கு கல்யாணம் நடக்கு, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரு நான் இலவசமாக அமுச்சிடுவேன். ஆனால் உங்களுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, என்ன சார்லஸ் அண்ணன் எனக்கு ஷிஃப்ட் அமுச்சு விட்டாரு, அந்த பையலுக்கு தார் ராக்ஸ் அனுப்பிச்சிருக்காரு, இனோவா கிறிஸ்டா, ஏலை இவனுக்கு போய் இனோவா கிறிஸ்டாவா, எனக்கு போய் ஸ்விஃப்ட் டிசைரு, சை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாது. உங்களுக்குள்ள 4 ஜோடிகள் நீங்கள் மாறி மாறி என்ன பண்ணிக்கிங்க, பொண்ணு மாப்பிள்ளை அழைப்புக்கு போயிட்டு அப்புறம் சூட்டு இந்த காரில் எடுங்க, இந்த காரில் தான் நல்லாயிருக்கும். மீதி எந்த காரில் எடுத்தீங்கனாலும், எர்டிகா அது ஒன்றும் இல்லை, எர்டிகான்றது ஒரு நார்மல், அது டூர் இதுக்கெலாம் ட்ராவல்ஸுக்கெலாம் ஓடுற வண்டி. ஹுண்டாய் கிரிட்டா அது எக்ஸிவி டைப்பில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் இனோவா கிறிஸ்டா. ஆனால் இந்த தார் ராக்ஸ் ரேஞ்சுக்கு சூட்டுக்கு என்ன ஆகுது, இதுதான் நல்லாயிருக்கும். உங்கள் ஆல்பம் போட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, நான் இந்த காரில் போய் இறங்குறேன், சார்லஸ் என்ன வண்டி அனுப்பிச்சிருக்காரு இலவசம், நீ இந்த காரில் இறங்கு, நான் அந்த காரில் இறங்கு. உங்களுக்குள்ள பொண்ணு மாப்பிள்ளைக்குள்ளே என்ன பண்ணுங்க, 4 பேருக்கு கல்யாணம்னா 4 பேருக்குள்ளே மாற்றி மாற்றி நீங்கள் சண்டை போடாமல் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் அப்படின்ட்டு அப்புறம் ஷூட்டிங்க்கு இதில் எடுத்துக்கோங்க. உங்கள் ஆல்பத்துக்கு நல்லாயிருக்கும். பொண்ணு மாப்பிள்ளை பேரெல்லாம் என்ன பண்ணிக்கிங்க, அது இந்த தெர்மாக்கோலில் செஞ்சு கொடுப்பாங்க. அழகாக மைக்கா ஜிகிலாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்திங்க. என்னோட லைனுக்கு என்ன பண்ணுங்க, சென்னையில் இருக்கிறவங்க மட்டும். ஏன் சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, சிஎஸ்ஐ அப்படின்றது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் கடலூராக இருக்கலாம், தூத்துக்குடியாக இருக்கலாம், திருநெல்வேலியாக இருக்கலாம், கோயம்புத்தூராக இருக்கலாம், நாகர்கோயிலாக இருக்கலாம், ஏன் இலங்கையிலேருந்து கூட பார்த்துக்கிட்டு இருப்பியா. நீங்கள் போட்ட காணிக்கையிலேருந்து தான் நான் இலவசமாக படிச்சிருக்கேன். நான் சென்னையில் இருக்கிறதுனால 4 வண்டியுமே சென்னையில் தான் இருக்க போகுது. இப்போ தார் ராக்ஸை நான் உங்களுக்கு திருநெல்வேலிக்கு அனுப்பிச்சி விட்றேன்னு வைங்க, இங்கேருந்து வர்றதுக்கு என்ன ஆயிரும், மதுரைக்கு டிக்கெட்டு 10 ரூபா, மல்லிகைப்பூ 100 ரூபா கதையாயிரும். அதுக்கு நீங்கள் அங்கேயே ஒரு வண்டி எடுத்துக்கலாம், டீசல் வேஸ்ட்டு. அதுக்காக சொல்ல வரேன். சரி, இப்போ உங்களுக்கு இலவசமாக திருமணம் செஞ்சு வைக்கிறாங்கல்ல, அந்த சபைக்கு நீங்கள் என்ன கைமாறு பண்ண போறீங்க? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை தம்பதிகள், இனி வரக்கூடிய காலங்களில் நிறைய கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இல்லையா. இன்னைக்கு சிஎஸ்ஐ சபைகளை பயன்படுத்துறவங்க ஒரு சிலர் துரோகிகள். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் அப்புறம் சாவு, கல்ற தோட்டத்துக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா சந்தாவை கட்டி விட்டு, அப்புறம் இந்த சிஎஸ்ஐ சபையில் அபிஷேகம் இல்லைப்பா, ஆவியானவர் இல்லை, எனக்குள்ள வல்லமை இறங்க மாட்டேங்கி, துதி ஆராதனை சரியில்லை, அப்படி இப்படின்னு பலவிதமான காரணங்களை சொல்லிக்கிட்டு அதே சிஎஸ்ஐ சபையில் பக்கத்தில் இருக்கிற ஒரு சபையில் போய் என்ன பண்ணுறது, லப 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 லபான்னு கத்துறதுக்கு போகிறது, அங்கே போய் காணிக்க என்ன பண்ணுறது. ஆனால் இங்கே சந்தா, ஏன் சந்தா எம்பிட்டு இருக்க போகுது, 50 ரூபாவா 100 ரூபாவா? சிஎஸ்ஐயில் எலெக்ஷன் சந்தா தான் 500 ரூபான்னு நினைக்கிறேன். அது கூட எலெக்ஷனில் அவங்களே கட்டிக்கிறாங்க, எலெக்ஷனில் நிற்கிறவங்களே கட்டிக்கிறாங்க. சிஎஸ்ஐ மூலமாக இலவசமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பலன் அடைஞ்ச திருமணமான தம்பதிகள், உங்கள் கல்யாணம் எப்படி சிஎஸ்ஐயில் நடந்துச்சோ அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் பிறப்பு, தெளிப்பு ஞானஸ்நானம், இன்னாருக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அதுவும் சிஎஸ்ஐ சபையில் தான் நடக்கணும். அப்புறம் உங்கள் பிள்ளை பெரியவனாகும்போது சண்டே கிளாஸ் சிஎஸ்ஐக்கு தான் அனுப்பணும், அப்புறம் விபிஎஸ் சிஎஸ்ஐக்கு தான் அனுப்பணும். அப்புறம் நல்ல விவரம் தெரிஞ்ச காலத்தில் 18 வயசுக்கு மேலே திடப்படுத்துதல், அதான் திருவிருந்து, நற்கரணை, கம்யூனியன் எல்லாம் ஒன்று தான். அதுவும் நீங்கள் என்ன பண்ணணும், சிஎஸ்ஐயில் தான். அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைக்கு கல்யாணமும் சிஎஸ்ஐயில் தான் நடத்தணும்.
நீங்கள் தாத்தா பாட்டியாகி பரலோகமே என் சொந்தமே, அதுவும் என்ன பண்ணணும், உங்களுக்கு அடக்க ஆராதனையும் சிஎஸ்ஐல தான் நடக்கணும். சும்மா சாப்பிட்றது மட்டும் அம்மா கையில், அம்மா வீடு வேணும், படுக்கிறதுக்கு அந்த மாதிரி இந்த சிஎஸ்ஐ சபைகளை பயன்படுத்துகிற கூட்டங்களோட சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது. அருவருப்பு, அவமானம், அசிங்கம். கல்யாணத்துக்கு மட்டும் என்ன பண்ணுறது, மற்ற எல்லாத்துக்கும் அங்கே சொன்னாங்க, அங்கே வந்து அங்கே தான் நல்லா இருக்குது, ஆராதனை நல்லா இருக்குது, இங்கே ஆராதனை முறை நல்லா இல்லை. ஏன் அந்த மாதிரி நல்லா இல்லைன்னு இன்னொரு சபைக்கு போகிறீங்கல்ல, அந்த பாஸ்டர்மார்களை இலவசமாக கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க. இண்டிபெண்டன்ட் சபைகள் எத்தனை சபைகளை பார்த்து ஓடுறீங்க. அந்த மாதிரி சபைகள்ல ஐயா உங்களுக்கு எத்தனை கோடிக்கணக்கில் பணம் வருது இல்லையா? வர பணத்தில் சிஎஸ்ஐக்காரங்க ஸ்கூல் கட்டுறாங்க, காலேஜ் கட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, இலவச மருத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ நீங்க அது எதுவுமே பண்றது இல்லை. இந்த கல்யாணம் மாதிரி இலவசமா பண்ணி வைங்கன்னு போய் நிற்க வேண்டியதானே. அந்த மாதிரி காரியங்களுக்கு மட்டும் என்ன பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அது மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இலவசமா சிஎஸ்ஐ மூலமா திருமணத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் கடைசி வரை நான் இந்த சபைக்கு தான்யா போவேன், நான் என் பொஞ்சாதி கழுத்துல தாலி கட்டினது இந்த சபையில வச்சுதான், சிஎஸ்ஐல நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வைராக்கியத்தோட என்ன பண்ணுங்க. சும்மா யூடியூப்ல யாராவது வீடியோ போடுறாங்க, அங்க துள்ளிக்கிட்டு கிடக்குறாங்க, இங்க ஆடிக்கிட்டு கிடக்குறாங்க, இங்க போகக்கூடாது. சரியா? யூடியூப்ன்ற பொய்யான வெளிச்சத்தை பார்த்து என்ன பண்ணக்கூடாது. நிஜத்துல நம்ம அம்மா, நம்ம அப்பா, நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச சபை அம்மா அப்பாவுக்கு பண்ற துரோகம் வேற சபைக்கு என்ன பண்ணக்கூடாது. அதை மட்டும் நீங்க பண்ணுங்க. சன்ரூஃப் காட்டுறேன்னு சொன்னேன்ல, ஐயோ அந்த பிள்ளைகள்லாம் போயிட்டாங்களா? எல்லாம் இங்கே தான் பேட்மிண்டன் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வீடியோ யார் எடுக்க? மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு, வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வு மருவிய சோபன சுப வாழ்வு. வேற டோர் வேற கட்டிக்கிட்டு கிடக்கு. இணை பிரியாது இங்கு நிலையாது. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. ஓப்பன் ஆகுது பத்தியெல்லாம், வெளிச்சம் தெரியுதா? சூப்பரா இருக்கும் சன்ரூஃப். இதெல்லாம் நான் கூட முடிஞ்சா என்ன பண்றேன், சென்னையில தானே இருக்கேன், நேரில் கூட வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஓப்பன் பண்ணி தாரேன். இந்த ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, மேலே அந்த இது தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஓப்பன் ஆகிட்டு கிடக்கு. இதில் கூட நீங்கள் பொண்ணு மாப்பிள்ள என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக நிற்கலாம். இதில் நல்ல இடம் இருக்கும். இதில் காலை வச்சு சீட்டில் கூட ஏற தேவையில்லை, கீழேயே வச்சு கூட நீங்கள் ஷூட்லாம் என்ன பண்ணலாம். இதை பாருங்க, தெரியுதா? இப்படி நின்று கூட எடுத்துக்கலாம். லைனுக்கு வாங்க, இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள், இலவசமாக அமுச்சு விட்றேன். அடுத்தவர் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றணும் அப்படின்னா நம்ம துக்கம் தானாய் சந்தோஷமாய் மாறும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க திருமணமாக இலவச திருமணத்தை பெற்றுக்கிட்ட தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள் ஆல்பத்தை பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி காரில் அப்படிங்கும்போது நீங்கள் சந்தோஷப்படுறீங்க பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம்தான் எனக்கு சந்தோஷம். ஆமேன்.